அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதையோட இந்த நாளை தொடங்க போகிறோம். என்ன கதைன்னு பார்க்கலாம், சரிங்களா? நானும் ஒரு ஆசிரியர் தானே. சரி, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குழந்தைங்கன்னா ஸ்கூல் பள்ளிக்கூடம் பிள்ளைங்க எல்லோரும் மதியம் சாப்பிட்ற நேரமாச்சு. எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. ஒரு பொண்ணு லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வரல. அதனால் நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அவளுடைய சாப்பாட்டு பாக்ஸு கடையில் போட்டு சாப்பிட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. நியூஸ் பேப்பரை நல்லா விரித்து வச்சுட்டு பாக்ஸை வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய தோழி ஒருத்தர் வரும் பொழுது தெரியாமல் இது பண்ணும் பொழுது பாக்ஸில் இருக்கிற சாப்பாடு ஃபுல்லாக கீழே சிந்திருச்சு. நியூஸ் பேப்பர் மேலே சிந்திருச்சு. சாரிப்பா, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாங்க. பொறுமையாக அந்த சாப்பாடை, நியூஸ் பேப்பர் மேலே கொட்டின சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் திரும்பவும் எடுத்து பாக்ஸுக்குள்ளே போட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாள். பிள்ளைங்க எல்லாமே கீழே சிந்தின சாப்பாடு வேண்டாம், அதை சிந்தினதை சாப்பிடாத, விட்டுடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு எதுவுமே பொருட்படுத்தாமல் அதை எடுத்து சாப்பிட்டுடுறா. இதனால் பிள்ளைங்க எல்லாருமே கீழே விழுந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஒரு மாதிரியான பார்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அது என்னுடைய காதுக்கு சேர்ந்தது. அப்புறம் கூப்பிட்டு விசாரித்தேன். என்னப்பா, என்னாச்சு, ஏன் விட்டுருக்கலாம்ல, கீழே சிந்தினது தானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த குழந்தை சொல்லிச்சு. குழந்தைன்னா பெரிய பிள்ளைங்க, 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க சொல்லிச்சு, மேடம், அந்த சாப்பாடு என்னுடைய டிஃபன் கேரியர் வர்றதுக்கு என்னுடைய அப்பா ரொம்ப உழைச்சிருக்காரு. நாற்று விதைச்சி, கயனி உழுது, உரம் போட்டு, களை பறித்து, அறுவடை செஞ்சு, அதுக்கப்புறம் அதை மிஷினுக்கு போய் அரிசியை வேக வச்சு, அப்புறம் என்னுடைய பாக்ஸுக்குள்ளே வந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ உழைப்பு எங்கள் அப்பா செய்வாருன்னு நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு அந்த ஒரு பருக்க கூட வேஸ்ட் பண்ண முடியலை. உழைக்கிறது அந்த அந்த சாப்பாடு நான் சாப்பிட்றதுக்காக என் அப்பா உழைச்ச உழைப்பு தான் என் கண் முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. எனக்கு அப்படி சொன்னதுமே மனசுக்கு இதாகிடுச்சு. ஏன்னா நாங்களும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஸோ அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ தான் மிஷின் வந்துருச்சு, எல்லாமே டிராக்டரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் மாட்டில் ஏறு ஓட்டி நெல் அறுவடை செஞ்சு அதை எல்லாமே கையிலேயே அருவாளில் அறுத்து சம கட்டி தலையில் தூக்கிட்டு அடுக்கி வச்சு, அதுக்கப்புறம் கல் வச்சு தட்டி, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நல்லா கீழே இருக்கக்கூடிய மண் இதை சாணம் நல்லா மந்தமாக கரைச்சி வலித்து அதை களமாக உருவாக்கி அதில் நெல் தட்டி காய வச்சு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எனக்கும் தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது. ஸோ அப்படி சொன்னதுமே அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா அந்த பொண்ணு செஞ்சது தவறு இல்லை அப்படின்ட்டு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூல் பீப்புள் லீடர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா ஆசிரியர்களும் கலந்தாசிச்சு இந்த பொண்ணோட இந்த பண்பையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு இந்த பொண்ணை தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணோம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்பு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லேயும் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி பண்பு அதவே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அறிவுள்ள குழந்தை நாளைக்கு பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் லீட் பண்ணக்கூடிய திறமை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். நீங்களும் உங்கள் மாணவர்கள்கிட்ட அந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இருந்தால் அதை போற்றி இன்னும் அவங்கள மேலும் மோட்டிவேட் பண்ணி வாழ்க்கையில் முன்னேற்றி பாருங்கள். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழியும் கூட. என்னுடைய மாணவர்களை சரியான பாதையில் நாங்களும் வழிநடத்தி செஞ்சிட்ருக்குறோம். நீங்களும் உங்களுடைய மாணவர்களையும் உங்களுடைய குழந்தைங்களையும் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் சரியான வழிகாட்டுதலோடு வாழ்க்கையில் முன்னேற்றி பாருங்கள். இனிய காலை வணக்கம். நல்லதே நடக்கட்டும். என்னுடைய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.